கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது, குறிப்பாக முதல் வசனத்திலே நான் வாசிக்கும்போது, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று ஆரம்பிக்கிறது. 2வது வசனத்திலே தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே இந்த முதல் வசனத்திலே ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்த இந்த வசனத்திலே அந்த 7 தூண்கள் என்கிறதான அந்த ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் திருத்தி என்கிறதான அந்த வேத பகுதியிலே காணப்படுகிற அந்த 7 தூண்களை குறித்து நாங்கள் தியானிக்க இந்த நாளிலே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தில் நாங்கள் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் அனந்த ஞானம் உள்ளவரப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அனந்த ஞானத்தினாலே நீர் எங்களை நிரப்பி இந்த ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 சித்திர தூண்களை தீட்டினதான தூண்களை சித்திரம் தீர்த்ததான அந்த பகுதியை நாங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பேசுகிற எனக்கும் கர்த்தர் அப்படியே நீர் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசித்த அந்த பகுதி, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்ததென்று. இந்த 7 தூண்கள் பற்றி நாம் வாசிக்கும்போது வேதத்திலே பல இடங்களிலே தூண்களுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 2ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பேசும்போது, அதே நேரத்தில் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், கலாத்தியர் 2:9 யாக்கோபு, கேபா, யோவான் என்ற 3 பேரும் தூண்களாக இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு இருந்த ஊழியத்திலே அவர்கள் தூண்களாக பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாகிய என்று சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தூண் என்கிறது அது சத்தியத்தை அது குறிக்கிறது. அது சபையிலே சத்தியத்திற்கு சாட்சியாய் இருக்கிறவர்களையும் குறிக்கிறது. சத்தியத்தையும் குறிக்கிறது, சத்தியத்திற்கு சாட்சியாய் இருக்கிறவர்களையும் குறிக்கிறது. நாம் எந்த சபையிலே நாம் அங்க வகித்திருந்தாலும் அந்த சபையிலே சத்தியமுள்ள சபைதானா என்று நாம் முதல்ல பார்க்க வேண்டும். அந்த சபையிலே நாம் சத்தியம் போதிக்கப்படாவிட்டால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு சபையிலே இணைந்து ஆராதிக்க வேண்டும். அந்த சபையிலும் நாம் இருக்கும்போது நாம் அந்த சபைக்கு ஒரு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமான ஒரு நபராக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 7 தூண்களை குறித்து தியானிக்கும்போது, இந்த 7 தூண்களும் 7 முக்கியமான ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான 7 காரியங்கள் என்று ஆவியானவர் நினைப்பூட்டினார். அந்த 7 காரியங்கள் என்னவென்றால், 1 கீழ்ப்படிதல், 2வது நம்பிக்கை அல்லது விசுவாசம், 3வதாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம், 4வதாக ஒரு ஒழுங்குள்ள ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு ஜீவியம், 5வதாகவும் நாம் அந்த முதல்ல நம்பிக்கை என்று வைத்துக்கொண்டால் 5வதாக விசுவாசம்,
ஆறாவதாக ஒரு பிரகாசமான மனக்கண்கள், ஏழாவதாக தேவனுடைய மகிமை நிறைந்த அல்லது பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று 7 காரியங்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த 7 காரியங்களும் ஒரு 7 முக்கியமான சம்பவங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து 7 முக்கியமான சம்பவங்கள் அல்லது 7 அற்புதங்கள், அந்த அற்புதங்கள் மூலமாக இந்த 7 சத்தியங்களை நாம் இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு அற்புதமுமே மணிக்கணக்காக பேச வேண்டியது, அப்படி பேசுவதில்லை. அதில் உள்ள முக்கியமான இந்த சத்தியத்திற்கு தேவையான காரியத்தை அந்த அற்புதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கீழ்ப்படிதல். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயத்திலே அங்கே கானா ஊர் திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய தாயாராகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள். அந்த கானா ஊர் திருமணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். நானும் அதை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். கானா ஊர் கற்சாடிகளில் அற்புதம் என்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் முடிந்தால் அதை கேட்டு பாருங்கள், விவரமாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த நாளிலே அந்த அற்புதத்தில் ஆண்டவர் அற்புதத்தை நடத்துவதற்கு முக்கியமாக அங்கு செயல்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். அந்த முதல் தூண் அங்கே காணப்படுகிறது. அங்கே ரசம் குறைவுபடுகிறது. மரியாள் தன்னுடைய குமாரன் என்கிற அந்த எண்ணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர்களுக்கு ரசம் குறைவுபடுகிறது என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இப்பொழுது வரவில்லை என்று சொன்னபோது பாருங்க, முதலாவது கீழ்ப்படிதல் மரியாளிடத்திலே காணப்படுகிறது. அவர்கள் அதற்கு பிறகு எந்த மாறுத்தரமும் அவரிடத்தில் சொல்லவில்லை. அங்கிருந்த வேலைக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் அதை அப்படியே செய்யுங்கள். இது கீழ்ப்படிதலுடைய ஆரம்பம். தன்னுடைய மகன் என்கிற ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் வித்தியாசமானது. அதை குறித்து நான் இப்பொழுது விவரமாக நான் பேசவில்லை. என்னுடைய செய்தியை கேட்டு பாருங்கள். ஆனாலும் அவர் சொன்ன பதிலை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கீழ்ப்படிதலை அங்கே பார்க்கிறோம். அவர்கள் சென்று அங்கிருந்த வேலைக்காரர்களிடத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று முதலாவதாக கீழ்ப்படிதல். அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கால் கழுவுவதற்கு வெளியிலே வைக்கப்பட்ட கற்சாடிகளிலே ஆண்டவர் தண்ணீரை நிரப்பச் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் அதை ஏன் என்று கேட்கவில்லை. குறைவுபட்டது ரசம், வெளியிலே இருக்கிறது கற்சாடிகள், அதுவும் கால் கழுவுவதற்கு பயன்படக்கூடிய கற்சாடிகள், அற்பமானவைகள். அதிலே இவர் ஏன் தண்ணியை நிரப்பச் சொல்லுகிறார் என்று அவர்கள் எதுவுமே கேட்கவில்லை. கீழ்ப்படிதலுடைய 2வது படியை அங்கே பார்க்கிறோம். 3ஆவதாக அந்த தண்ணீரை நிரப்பினவர்களுக்கு தெரியும், அது தண்ணீர் என்று தெரியும். அது வெளியிலே கால் கழுவதற்கு பயன்படக்கூடிய கற்சாடிகள் என்று தெரியும். வீட்டுக்கு உள்ளே வரக்கூட அதற்கு தகுதி இல்லை என்று தெரியும். இப்பொழுது சொல்கிறார், அந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதலுடைய 3வது படி அவர்கள் அப்படியே செய்தார்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஞானம் தன் வீட்டை கட்டி அந்த 7 தூண்களை சித்திரம் தீர்த்தார் என்று எழுதப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஞானமுள்ள ஜீவியம், அந்த அனந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த தெய்வ பயம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வரும். அந்த கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அந்த கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறவர்களுக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் முதலாவது நமக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். உலக ஞானம் வேற, கர்த்தர் தருகிற ஞானம் வேற. உலக ஞானம் பலருக்கு இருக்கலாம், ஆனால் அது இந்த உலகத்திற்கு மாத்திரம் பயன்படுமே தவிர நம்மை நித்தியத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போகாது. இங்கே பாருங்கள், மரியாள் கீழ்ப்படிந்தார்கள்.
அந்த தண்ணீரை நிரப்பின வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதை மொண்டு கொண்டு போன அதே வேலைக்காரர்களாக இருக்கலாம் அல்லது வேறு வேலைக்காரர்களாக இருக்கலாம், அவர்களும் கீழ்ப்படிந்தார்கள். இதன் நிமித்தமாக தண்ணீர் ரசமாக மாறினது. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கிறது. முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் அதிக மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த பகுதியிலே நாம் கீழ்ப்படிந்தோம் என்று நாம் பார்ப்பது முதலாவது படி. ரெண்டாவது, கீழ்ப்படியாத பகுதிகள் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது ரெண்டாவது படி. இந்த ரெண்டு படிகளையும் தாண்டி செல்லும்போது தான் ஞானம் தன்னுடைய வீட்டை கட்ட முடியும். அடுத்ததாக நம்பிக்கை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 46 53 வரை வாசிக்கும்போது ராஜாவின் மகன் ஒருத்தர் வியாதியாக இருக்கிறார். தமிழ் வேதாகமத்திலே ராஜாவின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே நோபிள் மேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தின்படி அவர் செய்ததான 2வது அற்புதம். அப்பொழுது பாருங்க, அந்த 47வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. இந்த நம்பிக்கை என்பது எப்படி வருகிறது பாருங்க. ஒருவர் சுவிசேஷத்தை அவரிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும். இப்படி இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் தாவீதின் குமாரன், அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த மேசியா, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா அவர்தான், அவரால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது என்று யாராவது ஒருவர் அந்த ராஜாவிடத்திலே வந்து சொல்லியிருக்க வேண்டும். 47வது வசனம் சொல்லுகிறது, அவன் கேள்விப்பட்டான். அப்போது விசுவாசம், நம்பிக்கை கேள்வியினாலே வரும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த தூண், இந்த 2வது தூணில் நீங்கள் கேட்கிற வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அவன் கேள்விப்பட்டான். அடுத்ததாக 48வது வசனத்தில் அவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். தன் மகனை வந்து குணமாக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு நேரடியாக அவனுக்கு அந்த குணமாக்குத அற்புதத்தை செய்யவில்லை. அவர் சொல்லுகிறார், அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் ராஜா இயேசுவினிடத்தில் சொன்ன போது ஆண்டவர் சொல்கிறாரு, அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று. சில நேரங்களில் நம்முடைய ஜீவியத்திலும் அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான செயல்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்யும் போது தான் சிலருக்கு நம்பிக்கை வருகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான். இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த பிறகுதான் நான் விசுவாசிப்பேன் என்பது அல்ல. அந்த வேத வசனத்தை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் சரியான 2வது தூணாக இருக்க முடியும். 49வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி உடனே புறப்பட்டு சொல்லாமல் அல்லது உன்னுடைய குமாரன் சுகமாகிவிட்டான் என்று சொல்லாமல் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அன்றைய நிலையை சொன்னபோது அவன் சொல்கிறான், என்னுடைய மகன் சாகிறதற்கு முன்பு நீர் வர வேண்டும். ஆண்டவர் சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கையில்தான் அவன் புறப்பட்டு வந்தார், கேள்விப்பட்டு தான் புறப்பட்டு வந்தார். ஆனாலும் அந்த நம்பிக்கையிலே ஒரு ஆட்டம் காண்கிறது. இவர் தாமதித்தால் என்னுடைய மகன் மரித்து போவான், ஆனால் மரித்தவனையும் உயிர்த்தலை செய்ய வல்லமை அவருக்கு உண்டென்று அந்த அறிவு அந்த ராஜாவுக்கு இல்லாததினாலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகன் சாகிறதற்கு முன்பாக நீ வர வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்புகிறார், உயிர் மூட்டி எழுப்புகிறார். நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே 2வது தூண், இந்த வேத புத்தகத்திலே
66 புத்தகங்களிலே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்புகிறது தான் இரண்டாவது தூண். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக, நம்ம இருக்கிற இந்த நிலைமையை விட்டு நாம் எழும்புகிறது மூன்றாவது தூண். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அத்தியாயம் முதல் 14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருடங்களாக அங்கே முடங்கி கிடந்திருந்த ஒரு மனிதனை இயேசு சந்தித்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னதான ஒரு அற்புதம். இது இங்கே எல்லாரும் பல தடவை கேட்டிருப்பீர்கள், பல தடவை வாசித்திருப்பீர்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அந்த ஆவிக்குரிய அந்த உட்கருத்து என்னவென்றால், 5ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் 38 வருடம் அவன் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆயுசு நாட்களை விட அவன் படுத்திருந்த காலம் அதிகம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 33 ஆண்டுகள். அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே, அவர் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறான். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், ஆண்டாண்டு காலமாய் நாங்கள் இவைகளை பின்பற்றுகிறோம், இவைகளை விட்டு நாங்கள் எப்படி வெளியே வருவதென்று அநேகர் திகைக்கிறார்கள், தங்களுடைய சஞ்சலப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக நான் சொல்லுகிறேன். அந்த படுத்திருந்த காலம் அதிகம். அப்போ பாருங்கள், அந்த 38 வருடமாக அங்கே படுத்திருக்கிறார். முதலாவது அப்போ என்ன தெரிகிறது, அந்த 38 வருடங்களிலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்திருக்கலாம், அல்லது அவர் பிரயாசப்படாமலேயே இதுதான் நம்முடைய நிலைமை, நம்முடைய குலம், நம்முடைய கோத்திரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சடங்காச்சாரம் இதுதான், இதை விட்டு நாம் வெளியிலே போகக்கூடாது, இதுதான் நம்ம மூதாதையர்கள் செய்தது, தொண்டு காலமாக நாம் செய்து வருகிற காரியங்கள் இதுதான், தொன்று தொட்ட காலம் வரை செய்து வருகிற காரியங்கள் இதுதான், இதை விட்டு நம்ம வெளியிலே போகக்கூடாது என்று நினைக்கிறது போல 38 வருஷமாக அவனுடைய இயலாமையா அல்லது அவனுடைய குறைவா அல்லது அந்த அப்படியே ஊறி போன ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இது போதும் என்று நினைக்கிற ஒரு அனுபவமா 38 வருடங்களாக ஒரு மனிதன் படுத்திருக்கிறார். 6வது வசனத்தில் இயேசு ஒரு கேள்வி அவனிடத்திலே கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? பாருங்க, இது மிக நியாயமான கேள்வி. ஏன்னா 38 வருடம் எந்த பிரயாசமும் இல்லாமல் ஒருவன் அங்கே படுத்திருக்கிறார். அப்போ இதுவே போதும் என்கிற நிலைமை. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் இதுவே போதும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு செல்ல வேண்டும், முடிந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டும், தசமபாகங்கள் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அல்லது ஜெபம் பண்ண வேண்டும், ஒரு சில பாடலை பாட வேண்டும். இது போதும் என்கிற நிலைமையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 38 வருடங்களாக ஆண்டுகள் ஆதி விசுவாசி என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை இருக்கிறதா? ஆத்தும ஆதாயம் இருக்கிறதா? கர்த்தருக்காகவும் கர்த்தருக்கும் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா என்று பார்த்தால் சில நேரங்களிலே அது இல்லாத ஒரு நிலைமையை நாம் வாசிக்கிறோம். இயேசு கேட்ட கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் அதே நிலையில் இருக்க விரும்புகிறானோ என்று இயேசு நினைக்கிறார். சிலர் அப்படி இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். 7வது வசனத்தில் அவன் சொல்கிறான், என்னால் எழும்பி போக முடியலை. தூதன் அந்த குளத்தை கலக்கும்போது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமடைகிறார்கள். என்னால் இறங்கி போகவும் முடியலை, எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை. இதெல்லாம் ஒரு வகையில் சாக்கு போக்கு என்று சொல்வார்கள். எந்த பிரயாசமும் எடுக்காமல் இவன் யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுருக்கலாம், அல்லது யாரிடத்தையாவது கெஞ்சி கூத்தாடி அடுத்த முறை கலக்கும்போது என்னை தூக்கி விட்டுரு என்று சொல்லியிருக்கலாம். எந்த பிரயாசமும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. அந்த போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்வது போல இன்றைக்கும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நம்ம இந்த நிலைமையில் இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அப்படி அல்ல, நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய நிலைமை மாற வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையில் நாம் வளர வேண்டும். அப்பொழுது 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
நீ எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். பாருங்க, அதைத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் வளர்ச்சி இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பு என்று சொல்லுகிறார். வேலை பார்க்குற ஸ்தலத்தில் பீரியாடிக்கலாக நமக்கு ப்ரொமோஷன் வருது, சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வருது, சம்பளம் கூடுகிறது, நம்முடைய வேலையில் உள்ள அந்தஸ்து கூடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் ஒரே மந்த நிலைமையில் நம்ம காணப்படுகிறோமா? ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து நீ எழும்பி அடுத்த கட்ட நிலைமைக்கு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இங்கே அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஒருவேளை நீங்கள் எனக்கு இந்த நிலைமையை தாண்டி இதற்கு மேலான ஒரு நிலைமைக்கு போக முடியவில்லை என்று சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற நிலைமையை தாண்டி அடுத்த கட்ட நிலைமைக்கு போக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. நான்காவது தூணாக ஒழுங்கு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லி ஆவியானவர் மேலே பழியை போட்டு எல்லா ஒழுங்கினங்களையும் செய்கிற ஒரு அவல நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் ஒழுங்கானவர், அவர் ஒழுங்கு கிரமம் உள்ளவர். அவர் அதனதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்ததான அற்புதம். வனாந்தரத்தில் வயிறார உணவு என்கிற அந்த அற்புதத்தை குறித்து நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் அதை கேளுங்கள். இது 4 சுவிசேஷத்திலும் இந்த அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம், மார்க்கு 6ஆம் அத்தியாயம், லூக்கா 9ஆம் அத்தியாயத்தில் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவர் 5000 புருஷர்களையும் அவர்களோடு கூட இருந்த ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேரை அந்த வனாந்தரத்தில் அவர் போஷித்த ஒரு அற்புதத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நம்முடைய தூண், அந்த ஒழுங்கு என்கிற தூணை என்ன நாம் கற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், பாருங்க, 5வது வசனத்தில் இயேசு ஜனங்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். அது அவருடைய கரிசனை உள்ள தேவனை காட்டுகிறது. 4வது வசனத்தில் அவர் மலை அருகே வனாந்தரத்தில் வசதியே இல்லாத ஒரு இடத்துல அவர் அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜனங்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று அறிந்துதான் ஜனங்களை அவர் ஏறிட்டு பார்த்தார். இது அவருடைய அன்பை, அவருடைய கரிசனையை காட்டுகிறது. அந்த இடத்துல அவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக 6ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தில் ஜனங்களை அந்த புல் தரையில் வரிசைப்படுத்தி வரிசையாக 50 பேராக ஒழுங்காக உட்கார வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று அந்த 4 சுவிசேஷங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். இதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 4வது தூண் பாருங்க, வனாந்திரமான இடம், ஜனங்கள் பசியாக இருக்கிறாங்க, 2 எதிர்மறையான சூழ்நிலைகள். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார், அவர்களை போஷிக்க போகிறார். ஆனாலும் அதை எப்படியோ, இன்றைக்கு எத்தனையோ ஸ்டாம்பீடு நம்ம பார்க்குறோம். இலவசமான பொருட்களை கொடுக்கும்போது ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கி அவர்கள் மடிகிறதை பார்க்குறோம். அல்லது சில பிரபல்யமான நபர்களை பார்க்க போய் மடிகிறதை பார்க்குறோம். அல்லது விக்கிரகங்களை ஆராதிக்க போய் தங்களுடைய ஜீவனை இழக்கிறதை பார்க்குறோம். இப்படி பல நிலைமைகளிலே ஸ்டாம்பீட் அல்லது க்ரௌட் க்ரஷ் என்று சொல்லுகிறார்களே, அதெல்லாம் நடந்து அழிவு ஏற்படுகிற இந்த சூழ்நிலையிலே இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக, உணவை கொடுப்பதற்கு முன்பாக 50 பேராக
அவர் ஒழுங்காக, வரிசையாக, கிரமமாக அவர்களை உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பாடம். எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக, ஒழுங்காக, கிரமமாக செய்ய வேண்டும். ஆவியானவர் மேலே அநியாயமாக பழி போடக்கூடாது. நம்முடைய ஒழுங்கினங்களை அவர் மேலே சாட்டக்கூடாது. ஆவியானவர் ஒரு நாளும் ஒழுங்கினமாக நடக்க நம்மை அவர் ஏவ மாட்டார். நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்குள்ள ஒரு ஜீவியம், சபையானாலும் சரி, வீடானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, எல்லா நிலைமையிலும் ஒழுங்குள்ள ஒரு ஜீவியம். ரெண்டாவதாக அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் என்னவென்றால், அந்த மீதியான துணிக்கைகளை அவர்கள் கூடைகள் நிறைய எடுத்தார்கள். இது அடுத்த முக்கியமான இருக்கிறதே என்று அதை வீணாக்கவில்லை. அதை 12 கூடைகள் நிறைய எடுத்து 12 அப்போஸ்தலர்களும் ஆளுக்கு ஒரு கூடையாக அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைக்கு அதிகமான துணிக்கைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைக்கு அதிகமான துணிக்கைகள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட 2 கிருபைகள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுங்கு. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவதாக, தேவைக்கு அதிகமான நம்முடைய செல்வம் அது நம்மிடத்தில் இருந்து அது பயன்படாமல் இருப்பதை விட அது மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு பயன்படும்படியாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். 5வது தூணன் என்று பார்க்கும்போது அங்கே விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசம் என்று பார்க்கும்போது விசுவாசத்தில் பல நிலைமைகள், வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி என்கிற என்னுடைய ஆவிக்குரிய புத்தகத்திலேயே நான் அந்த விசுவாசத்தை குறித்து மிக விரிவாக எழுதியுள்ளேன். அதை நீங்கள் முடிந்தால் வாங்கி வாசித்து பாருங்கள். விசுவாசம் பலதரப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. ஆனால் குறிப்பாக விசுவாசம் என்கிறது இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிற ஒரு அனுபவம். விசுவாசி என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இல்லாத போகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயத்தில் அந்த ஆண்டவர் கடல் மேலே நடந்து வருகிறார். நீர்தானா என்று பேதுரு கேட்கிறார். ஆம் தான் என்று சொன்னவுடனே நானும் நடக்கிறேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்தவர் இயேசுவை பார்த்து கொண்டு நடந்த அது வரைக்கும் அவர் நேராக நடந்தார். திடீரென்று கொந்தளிக்கிற கடலை பார்க்கிறார், அங்கிருக்கிற காற்றை பார்க்கிறார். அவருடைய விசுவாசம் குறைந்து போகிறது. உடனே அவர் அமிழ்ந்து போக பார்க்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே நீ ரட்சியும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? சிலருடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசமாக இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் நிறைவான விசுவாசமாக இருக்கிறது. இந்த அற்புதமும் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயத்திலும் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சூழ்நிலையை பார்த்தபோது பேதுருவனுடைய விசுவாசம் குறைந்து விட்டது. பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை அவர் இழந்து விட்டார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த விசுவாசத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தூணிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். அவர் காற்றையும் கடலையும் அதட்டவும் முடியும். அவர் கடல் மேலே நடக்கவும் அவரால் முடியும். அப்பொழுது அவர் பயந்தபோது, பேதுரு பயந்து தண்ணீரிலே மூழ்கிறேன் என்கிற நிலைமையிலே அவர் சத்தம் போட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று அவரை திடப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய விசுவாச குறைவு வரும்போது நாம் 2 காரியங்களை நினைத்து கொள்ள வேண்டும். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன், ரெண்டாவதாக நம்மை திடப்படுத்துகிற அவர் ஒரு தேவன். நீங்கள் அந்த பகுதியை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த விசுவாசிகள் அங்கு இருந்த சீசர்களுடைய அந்த ரியாக்ஷன், அவர்களுடைய அந்த காற்றும் கடலும் வந்தபோது, புயல் வந்தபோது அவர்களுடைய அந்த மனப்பான்மை, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்து பார்ப்பீர்களேனால், சீசர்களுக்கு பயம் இருந்தது, அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது, அவர்களுக்கு அதனால் கலக்கம் அடைந்தார்கள், அவர்கள் அலறினார்கள்,
அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் அந்த பகுதிகளில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் அற்புதங்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பயம் இருந்தது, அந்த பயத்தின் அவிசுவாசம் இருந்தது. அலறினார்கள், பயந்தார்கள், சந்தேகப்பட்டார்கள், கலக்கமடைந்தார்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போமேயானால் எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் தைரியமாக இருப்போம். சிங்கத்தை போல பின்னடையாமல் தைரியமாக இருப்போம். கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், புலம்ப மாட்டோம், அலற மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நித்தமும் என்னை நடத்துவார், அவர் வறட்சியான காலங்களிலும் என்னை நடத்துவார். அது தண்ணீர், அது ஆழமான தண்ணீராக இருந்தாலும், அது எரிகிற நெருப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் என்னை நடத்தி செல்கிற ஆண்டவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 6வது தூண் என்று பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் முதல் 41 வசனங்களை வாசிக்கும்போது ஆண்டவர் அங்கே ஒரு பிறவி குருடனை அவர் குணப்படுத்துகிறார். அந்த பிறவி குருடனை குணப்படுத்தும் போது அங்கு இருந்ததான அந்த ஜனங்கள் அந்த அற்புதத்தை பார்த்தார்கள். அவனை கூப்பிட்டு கேட்டார்கள், அவனுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்டார்கள். இயேசுதான் அந்த அற்புதத்தை செய்தார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அந்த அற்புதத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் அந்த பகுதி முழுவதை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அது மிகவும் அற்புதமான ஒரு பகுதி. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இயேசு அந்த அற்புதம், அந்த பிறவி குருடன் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்வையடைந்து நிற்கிறான். அவன் பார்வையடைந்ததை அவர்கள் பார்க்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், அவனுடைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படி இருக்கிறது என்றால், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தில் 4வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, அதற்கு முன்பாக கேட்கிறார்கள், இவன் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இவன் அப்படி பிறந்தான். இன்றைக்கு இவன் குணமாக்கியிருக்கிறான். எனவே நான் தேவனுடைய குமாரன் என்றும் நான் மகிமை பொருந்தினவர் என்றும் உங்களுக்கு காணும்படியாக இந்த அற்புதம் நடந்திருக்கிறது என்று அந்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லை. அற்புதத்தை பார்த்தார்கள், குருடன் இப்பொழுது பார்வையோடு நிற்கிறதை பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அவன் சொல்லுகிறார்கள். காரணம், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அதே போலத்தான் இன்றைக்கு சுவிசேஷம் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டாலும், எத்தனை அடையாளங்களை பார்த்தாலும், எத்தனை அற்புதங்களை அவர்கள் பார்த்தாலும், தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அதை அனுபவித்தாலும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் கோடான கோடி ஜனங்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் பிரகாசமான மனக்கண்களை தந்திருக்கிறார். இந்த பிரகாசமான மனக்கண்கள் தான் அந்த 6வது தூணாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த பிரகாசமான மனக்கண்களை உடையவர்களாகிய நாம், இந்த மனக்குருடாய் இருக்கிறவர்களை, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாய்க்கு வைத்திருக்கிறவர்களை அந்த பிரகாசமான ஒளிக்கு நேராக வழி நடத்த வேண்டுவது அது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எனவே நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் இருக்கிறதே என்று சொல்லி அதோடு கூட நாம் நின்று விடாமல், அப்படிப்பட்ட மனக்கண்கள் இல்லாமல் இன்னும் இருளின் அதிகாரத்தில் வாழ்கிற கோடான கோடி ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பதற்காகத்தான், பரிந்து பேசி ஜெபிப்பதற்காகத்தான், அவர்களுக்கு சத்தியத்தை அவர்கள் விளங்கும்படியாக திரும்ப திரும்ப சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்.
இந்த கடமை நம்மேல விழுந்து நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னது போல நமக்கு இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதிருப்போமே, ஆனால் இது ஐயோ என்கிற அந்த ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏழாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயத்திலே நம்ம எல்லாருக்கும் மிக அதிகமாக தெரிந்த ஒரு அற்புதம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினதான அந்த அற்புதம். இந்த அற்புதத்திலே ஆண்டவர் அந்த 7வது தூண் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை. ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாட்கள் ஆகிவிட்டதே, நாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாராது என்று சொல்லவில்லை, நாராது என்று சொல்லவில்லை, நார்னா பரவாயில்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய பதில் என்னவாயிருந்தது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாற்றமெடுத்த ஒரு ஜீவியமாக இருக்கலாம், பல ஆண்டுகள் பாவத்தில் உழந்து போன உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், வெளிவர முடியாத உன்னிடத்திலிருந்து வெளியே வர முடியாத பாவ கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமையாக இருக்கலாம், அது உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிப்பாயானால் உன்னை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு, உன்னை தப்புவிக்கிறவர் உண்டு, உன்னை ரட்சிக்கிறவர் உண்டு. செக்க செவேர் என்று உன்னுடைய பாவம் இருந்தாலும் அதை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற இயேசு ஒருவர் உண்டென்று நீங்களும் நானும் விசுவாசிப்போமேயானால், நாம் விசுவாசிப்போமேயானால் அந்த நாற்றமெடுத்த ஜீவியத்தை ஆண்டவர் மாற்றி அந்த கல்லை தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பாவமாகிய கல்லை நாம் தள்ளி போடும்போது அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தடை பண்ணுகிற காரியங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள் இயேசுவை நெருங்கி வருவதற்கு தடையாயிருக்குமே, ஆனால் அந்த கட்டுகளை நாம் அவிழ்க்கும் போது அந்த பாவமாகிய கல்லை புரட்டி தள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நம்மிடத்திலே வரும்போது தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனவே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த 7 அற்புதங்கள் மூலமாக ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீட்டி என்ற வசனத்தின்படி முதலாவதாக கீழ்ப்படிதல், 2ஆவதாக நம்பிக்கை, 3ஆவதாக இருக்கிற நிலைமையை விட்டு எழும்புகிறது, 3ஆவதாக ஒழுங்குள்ள ஒரு ஜீவியம், 5ஆவதாக விசுவாசம், 6ஆவதாக பிரகாசமான மனக்கண்கள், 7ஆவதாக தேவனுடைய மகிமை. இந்த 7 தூண்களும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தூசு படிந்த நிலைமையில் அல்ல, அந்த 7 தூண்களும் சித்திரம் தீட்டின தூண்களாக, பார்ப்பதற்கு அருமையான தூண்களாக, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கத்தக்க தூண்களாக, இயேசு அண்டையில் அழைத்து கொண்டு வருகிற தூண்களாக இருக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமே. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய தூண்கள் சித்திரம் தீட்டினதாய் பிரகாசம் உள்ளதாய் இருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமே.